சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப சென்னையில் தங்கத்தின் விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் முழுவதும் ஏறுமுகமாக இருந்த தங்கத்தின் விலை நடப்பு வார தொடக்கத்தில் மெல்ல இறங்கியது. ஆனால் பொதுமக்கள் பெருமூச்சு விடுவதற்குள் நேற்று தங்கத்தின் விலை மீண்டும் ஏறுமுகமானது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 105 ரூபாய் அதிகரித்து 8,920 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமாக 71,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் வெள்ளி விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்களை ஆங்காங்கே வீசிச் செல்வதால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி சுப்பிரமணிய கௌசிக் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அமர்வு தமிழ்நாட்டில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி அகஸ்தியர் மலை வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த இருப்பில் வைக்க தடை விதித்தனர். மேலும் இந்த பகுதிகளுக்கு அந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லவும் உற்பத்தி செய்ய தடை விதித்தும் உத்தரவிட்டனர். மேலும் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என மோட்டார் வாகன சட்டத்தில் நிபந்தனையை சேர்த்து அறிவிப்பு வெளியிட தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு தொடர உத்தரவிட்டனர். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் உள்ள கடை உரிமையாளர்கள் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்பனைக்கு வரும் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை பிரித்து இலை, காகிதம் போன்ற மக்கும் தன்மையுடைய பொருட்களில் பொதிந்து நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். உணவுப் பொருட்கள் எடுத்து வரப்படும் பிளாஸ்டிக் பைகளை வனப்பகுதியில் போடாமல் மீண்டும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தின் விரிவாக்கமாக சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள் அடங்கிய சுற்றுலா பைகளை வாடகைக்கு விடும் திட்டத்தை அமல்படுத்தலாம் என யோசனை தெரிவித்த உயர்நீதிமன்றம் பொது இடங்களில் குப்பைகள் சேர்வதை தடுக்க வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.